தீபக் அண்ணாவுக்கு வியானாவோட ஆக்சன்ட் சுத்தமாக பிடிக்காது போல இருக்கு. நேத்தி வந்து ஒருத்தரையாக கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலாங்கும் போது ஃபஸ்ட்டு சொல்லுவார், எப்பா வியானா வேண்டாப்பா, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுதப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா நைட்டு வந்து அவங்களுக்கு அந்த வியானா வந்து ஒரு பீட்ரூட் கேசரி பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஐடியா அவங்க பண்ணது வந்து. ஸோ அதை வந்து சர்வ் பண்ணுவாங்க. சர்வ் பண்ணும்போது வியானாக்கு வந்து சொல்லுவாங்க, இது வந்து அது பீட்ரூட் போட்டு நானே கையால் புழிஞ்சு, எனக்கு பேசுறதுக்கு கூட அசிங்கமாக இருக்குது, அந்த மாதிரி அவங்க ஒரு ஆக்சென்ட்டில் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி பேசுவாங்க. பேசினவுடனே தீபக் அண்ணா வந்துட்டு சொல்வார், ஏம்மா இப்போ வியானா மாதிரி சாதாரணமாக கொஞ்சம் நார்மலாக சொல்லுங்கள் அப்படிம்பாரு. உடனே நார்மலானா வியானா மாதிரினா எனக்கு புரியல அப்படிம்பாங்க. நான் மாதிரியா, நான் மாதிரி பேசணுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இல்லை சாதாரணமாக எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வியானாக்கு கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. ஆனால் வந்து அதை அப்படியே மேனேஜ் பண்ணிடுவாங்க. மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்சம் நார்மலாக பேசுவாங்க. நான் ஒரு 2 days பேக் ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். இவங்க கிட்ட பேசியிருப்பாங்க. யார்கிட்டனா சுபிக்ஷா கிட்ட பேசியிருப்பாங்க. அப்போ ரொம்ப நார்மலாக நம்ம எல்லாரும் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேச தெரியும் போல இருக்குது. ஆனால் அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, எதனால் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவங்க படித்து வளர்ந்ததெல்லாம் உளுந்தூர்பேட்டை அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு அது எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அழகாக ரொம்ப ஹெல்த்தியாக அந்த சட்னி பண்ணியிருக்கோம்னு சொல்லி தோசை சட்னி கொடுப்பாங்க. அப்போ தீபக் அண்ணா கேட்பாங்க, அப்படியா சட்னி கையால் அரைச்சது, அப்போ தோசை மாவு அதுவும் அம்மிக்கல்ல அரைச்சிங்களா அப்படின்னு, ஆட்டுக்கல்ல அரைச்சிங்களான்னு கேட்பாரு. உடனே இல்லை அது வந்து வந்துச்சு அப்படிம்பாங்க. தீபக் அண்ணா வந்து காலை வாரி விட்டுட்டே தான் இருக்காரு. திருப்பி திருப்பி ஒன்றுன்னா கொடுத்துட்டே இருக்காரு. செம்ம ஃபன்னாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவங்களையே திருப்பியும் கண்டஸ்டன்ஸாக போட்டால் செம்ம ஜாலியாக இருக்கும் இந்த சீசனும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.